இறைவனிடம் முறையிடுங்கள். அந்த இறைவன் உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுப்பான். நீங்கள் கூறுவதும் சரிதான். பிறகு ஏன் ஐயா தயங்குகிறீர்கள்? வாருங்கள், இப்போதே செல்வோம். பிறருக்கு தீங்கு செய்வதற்கு முன்பு இப்படி யோசிக்கலாம். நல்லது செய்வதற்கு யோசிக்க கூடாதையா. இறைவா, நீர் எமக்கு அருள் பாவித்தது போல இவர்களுக்கும் அருள் புரியும் ஐயா. இதில் உமக்கு ஓர் அதிர்ச்சி காத்துக் கொண்டிருக்கிறது சிவகாமி ஆண்டாரே. நான் அங்கு சென்று உம்மை துதித்து பாடும்போது அவ்வூர் மக்களுக்கு ஒரு விடியல் பிறக்க நீர் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஐயா. நான் நடத்தவிருக்கும் திருவிளையாடல்களுக்கு நீர்தானே அச்சாரம். உமக்கு ஏதும் பங்கம் நிகழாது. உமக்கு நேரிடப் போகும் காரியங்களிடமிருந்து நான் உம்மை பாதுகாப்பேன். சிவகாமி ஆண்டாரே, தாங்கள் யோசிப்பதை பார்த்தால் எங்களுக்கு உதவ உங்களுக்கு விருப்பம் இல்லை என நினைக்கிறேன். ஐயா, அவ்வாறு எண்ணிவிடாதீர்கள். உங்களுக்கு உதவ நான் தயாராக உள்ளேன். வாருங்கள், செல்வோம். இதோ பாரும் குருக்களே, இதுதான் நான் கூறிய அந்த நிலம். இதைத்தான் தாங்கள் வளம் பெறச் செய்ய வேண்டும். என்னவோ தாங்கள் வறண்ட நிலம், ஊரே பஞ்சம் நிலவுகிறது என்று கூறினீர்கள். அதை வளம் பெற செய்ய வேண்டும் என்றீர்கள். ஆனால் இங்கு நிலத்தில் பயிர்கள் முளைத்துதானே இருக்கிறது. முளைத்த பயிர்கள் அனைத்தையும் அறுவடைக்கு தயாரான நிலையில் உம்மால் கொண்டு வர இயலுமா? ஈசனின் அருள் எனக்குள்ளது. ஆகையால் என் பாட்டினை கொண்டு ஈசனை மனம் குளிரச் செய்து நினைத்ததை முடிப்பேன். நான் கேட்டதை உம்மால் நிறைவேற்ற முடியுமா, முடியாதா? தெளிவாக கூறு. அந்த இறைவனின் அருள் உனக்கு இருந்தால் எனக்கென்ன, இல்லை என்றால் எனக்கென்ன? அதுதான் கூறினேனே, என் ஈசனின் அருள் இருக்கும் வரையில் என்னால் இயன்ற செயலே. இவ்வளவு நம்பிக்கையுடன் கூறுகிறீர்கள். தங்களுக்கு இறைவனாகிய அந்த சிவபெருமான் மீது அவ்வளவு பற்றா? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? நான் தினந்தோறும் தோட்டத்தில் பூக்கள் பறித்து சிவபெருமானை தொழுது வருகிறேன். அது மட்டுமில்லாமல் எந்நேரமும் சிவபெருமானே கதி என்று இருக்கிறேன். கோவிலிலேயே இருக்கிறேன். அப்படி இருக்கையில் சிவபெருமானின் பற்று என்னில் குறைந்து விடுமா என்ன? நான் தாங்கள் ஈசன் மீது எவ்வளவு பற்று வைத்துள்ளீர்கள் என்றுதானே கேட்டேன். ஆனால் தாங்களோ ஈசனுக்கு செய்த திருப்பணிகளை சுட்டிக்காட்டி பற்று குறைந்து விடுமா என்று கூறுகிறீர்கள். உங்கள் பேச்சை கேட்டால் அதில் கர்வம் தோன்றுவது போல் உள்ளது. இது கர்வம் இல்லை ஐயா. சிவபெருமான் என்னை அருளியதால் தானே என் பாடலுக்கு பூக்கள் பறந்து என் கூடை நிரம்பியது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பயிர்கள் அனைத்தையும் எப்படி அறுவடைக்கு தயாராகிய கதிர்களாக மாற்றப் போகிறீர்கள்? எம்பெருமானான ஈசனை மனதில் நினைத்துக் கொண்டு நான் பாடும் பாட்டில் இதை மாற்றிக் காட்டுகிறேன். சரி, பிறகென்ன குருக்களே? பாடலை துவங்குங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய,
ஓம் நம சிவாய. உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. 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 தன்னை தந்தேன் தமிழ் கவி பாடினேன். இன்னமும் உந்தன் இன்னருள் தேடினேன். தன்னை தந்தேன் தமிழ் கவி பாடினேன். இன்னமும் உந்தன் இன்னருள் தேடினேன். உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. ம், என்ன சிவகாமி ஆண்டாரே, என்ன இது? ஐயா, அது அது என்ன குருக்களே, அது இது என்று இழுக்கிறீர்கள்? ஒரு நல்ல விதை நிலத்தை பாழாக்கி விட்டாயே. சிவபெருமானே, என்ன இது சோதனை? இப்படி நடந்து விட்டதே. என்ன குருக்களே, விளையாடுகிறீர்களா? நான் உம்முடன் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலில் எனக்கு பதில் அளியுங்கள். அதற்கான பதிலை அறியாமல் தான் நான் இறைவனை வேண்டுகிறேன். குருக்களே, மேலும் மேலும் எனது கோபத்தை அளவில்லா எல்லைக்கு எடுத்துச் செல்கிறீர்கள். நீர்தானே கூறினீர் உம்மால் முடியும் என்று. இப்படி நன்றாக இருந்த நிலத்தையும் அழித்து விட்டீரே. அப்படி என்ன கோபம் இந்த மக்கள் மீது? ஐயா, என் மீது இப்படி ஒரு பழி வரும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்படி ஐயா எமது சொந்த மக்கள் மீதே கோபம் கொள்ள முடியும்? பின்பு ஏன் இந்த வயலை உன் மந்திர சக்தியால் கருகி நாசமடையச் செய்தாய்? ஐயா, இது எப்படி நடந்ததென்றே தெரியவில்லை. சிவபெருமானே, இந்த சோதனையில் இருந்து என்னை விடுபடச் செய்யும் ஐயா. என்ன குருக்களே, நடிக்கிறீர்? என்னமோ ஈசனின் அருள் உமக்கு இருக்கிறதென்றும் நீ நினைத்ததை முடிப்பாய் என்று கூறி என்னையும் என் மக்களையும் மூடனாக்குகிறாயா? ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். ஏதோ தவறுதலாக நடந்துவிட்டது. ம்ஹும். செய்வதையும் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கிறாயா? எனக்கு தெரியாது. என் நிலம் எனக்கு பழைய நிலைமையை அடைய வேண்டும். ஐயா, சிவபெருமானே, உன்னை தினமும் வணங்கி பூஜைகளை செய்யும் என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்க வைத்துவிட்டு வேடிக்கை பார்க்கிறாயே. என்ன குருக்களே, நீர்தானே கூறினீர் உம்முடைய பாடலால் அந்த ஈசனின் மனதை குளிரச் செய்து நினைத்ததை முடிப்பேன் என்று சபதம் செய்தாய். இப்போது என்ன ஆனது? ஐயா, என் பாடல் நிச்சயம் ஈசனின் மனதை குளிரச் செய்யும். ஆனால் இப்போது
நான் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளேன். ம், ஐயா, இதற்காக தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன் ஐயா. உன்னிடம் நான் வேறென்ன கேட்கப் போகிறேன்? இந்த நிலத்திற்கான மதிப்பை பொற்காசுகளாக கொடுத்துவிடு. உன்னை விட்டு விடுகிறேன். என்ன குருக்களே, விழிக்கிறீர்? நான் கேட்டதை தாரும். ஐயா, தாங்கள் என்னை பற்றி நன்கு அறிவீர். நானோ தினந்தோறும் இறைவனை வழிபட்டு கோவிலே வீடு என்று கிடக்கிறேன். என்னிடம் தாங்கள் இப்படி ஒரு வெகுமதியை எதிர்பார்க்கின்றீரே? முடியாதல்லவா? அப்படியென்றால் என் நிலத்தை பழைய நிலைமையை அடையச் செய். அது எப்படி முடியும் ஐயா? நன்றாக இருந்த வயலை நாசம் செய்ய முடிந்த உன்னால் இப்படி நாசமான வயலை நன்றாக உயிர் பெறச் செய்ய முடியாதா? உம்முடைய மந்திர சக்தியினை கொண்டு ஏதாவது செய்யும். ஐயா, நான் மந்திரவாதி அல்ல. கோவிலில் எம்பெருமானாகிய சிவனுக்கு தொண்டு செய்யும் சாதாரண அடியேன் நான். அப்படியென்றால் நீ கோவிலில் ஈசனுக்கு பணிவிடை செய்வதோடு நிறுத்திக் கொண்டிருக்க வேண்டும். நான் செய்தது தவறுதான் ஐயா. என் நிலையை மறந்து செயல்பட்டு விட்டேன் ஐயா. எனக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்திற்கு அரசர் வரை சென்று நியாயம் அடையாமல் விடமாட்டேன். ஐயா, அரசரெல்லாம் வேண்டாம் ஐயா. பின்பு வேறென்ன செய்வது? ம்? கேள்விப்பட்டேன், உமக்கு ஒரு குரு இருக்கிறாராமே? என்ன சிவகாமி ஆண்டாரே, நான் கூறுவது சரியா? ஆமாம், அவர் பெயர் என்ன? எரிபத்தர். எரிபத்தரோ? சரி, அப்படியென்றால் அவரிடமே சென்று முறையிடலாம். அவரால் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க முடியும் என்று எண்ணுகிறேன். வாருங்கள். ஐயா, 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 ஐயா. வணக்கம் ஐயா. தியானத்தில் இருப்பவர்தான் எரிபத்தரோ? ஆமையா, அவர்தான் எரிபத்தர். இவர்கள் இருவரும் அவருடைய சிஷ்யர்கள். வாருங்கள் குருக்களே. ம். ஆமாம், யார் இவர்? இவர் பக்கத்து ஊரில் வாணிபம் செய்பவர். நம் ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று வந்திருக்கிறார். இவருடைய பெயர் காங்கேயன். வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லாம் இருக்கட்டும். உங்கள் குரு கண் விழித்து பார்க்க மாட்டாரா? ம், பிணத்தின் சாம்பலை பூசித் திரிந்து அனைவரையும் அஞ்சி நடுங்கச் செய்து விடுவாய். ஆனால் என்னிடம் உன் யுக்தி பலிக்காது. ஐயா, என்ன பேசுகின்றீர்? நான் உண்மையைத்தானே கூறினேன். கேள்விப்பட்டேன், ஊரில் அனைவரும் இவனைக் கண்டு அஞ்சி நடுங்குகிறார்களே. ஐயா, நாவை அடக்கி பேசுங்கள்.
கோமதி. ஐயா, ஐயா வணக்கம். ம், தாங்கள் யார்? நான் யார் என்று கூறினால்தான் தாங்கள் என்னிடம் உரையாடுவீரோ? ஐயா, இவர் பெயர் காங்கேயன். நம் ஊரை சுற்றி பார்க்க வந்திருப்பதாக கூறுகிறார். ஐயா, தாங்கள் இங்கு என்ன உதவியை நாடி வந்து உள்ளீர்கள்? உம்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நீர் என்னவென்றால் மழு ஆயுதத்தால் அனைவரையும் கொல்வதும், உமது சிஷ்யர்கள் என்னவென்றால் பூக்கள் பறந்து வந்து கூடையில் விழுந்தது என்று சித்து விளையாட்டு காட்டுகின்றனர். இதற்கு ஒரு முடிவு காணவே இங்கு வந்திருக்கிறேன். ஐயா, நான் சிவனடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் இன்னல் தருபவர்களை மட்டும்தான் தண்டிக்கிறேன். நான் இப்படி வேடம் கொண்டிருப்பது கூட அந்த சிவபெருமானை பிரதிபலிக்கத்தான். சிவபெருமான் தீமை செய்பவர்களை அழிக்கிறார் என்று நீயும் இன்னல் தருபவர்களை அழித்து விடுவாயா? சரி, அப்படி இன்னல் தருபவர்களை வேறு யார் அழிப்பது? என்னை போன்றோரில் ஒவ்வொருவரின் ஆன்மாவும் சிவனே. தங்களை தாங்களே சிவம் என்று கூறிக்கொள்வதால் தாங்கள் சிவனாகிவிட மாட்டீர்கள். ஐயா, தாங்கள் இவ்விடம் வந்ததற்கான காரணத்தை கூறவில்லையே. உமது சிஷ்யன் சிவகாமி ஆண்டார் எமது ஊருக்கு வந்து நன்றாக இருந்த நிலத்தை பாடல் ஒன்றை பாடி பயிர்கள் அனைத்தையும் கருகச் செய்து விட்டான். என்ன சிவகாமி ஆண்டாரே, தாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டீரே. ஐயா, நான் சற்று தலைகணம் கொண்டு நான் பாடினால் அந்த ஈசன் மனம் குளிர்ந்து பயிரையும் கதிர்களாக மாற்றிவிடுவார் என்று எண்ணினேன். ஆனால் என்ன சிவகாமி ஆண்டாரே, தாங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா? இருவரும் பேசி வைத்துக் கொண்டு நடிக்கிறீர்களா? என்னிடம் உன் நாடகம் எல்லாம் பலிக்காது. இருவரும் சேர்ந்து மந்திர தந்திரம் செய்து என் நிலத்தை பாழாக்கி விட்டீர்கள். ஐயா, என் அகந்தையினால் நான் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். அந்த நிலத்தின் மதிப்பு தெரியுமா உனக்கு? மன்னியுங்கள் என்று கூறி தப்பிக்கலாம் என்று பார்க்கிறாயா? அடே மந்திரவாதி, உன்னையும் உன் கூட்டாளிகளையும் நான் விடமாட்டேன். அரசர் வரை சென்று நியாயம் கேட்பேன். யாரை மந்திரவாதி என்று கூறுகிறாய்? பின்பு இவனை மந்திரவாதி என்று கூறாமல் எப்படி கூறுவது? ஆமாம், இவர் கூறுவதும் சரிதானே. சித்தா, இவ்வூர்காரன் தானே? உனக்கு எரிபத்தரை பற்றி நன்கு தெரியும் அல்லவா? நானும் இவ்வளவு நாளாக வெள்ளந்தியாக இருந்து விட்டேன். காங்கேயன் ஐயா கூறுவதுதான் சரி. உங்களை போன்றவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. நீ சிவனடியார்களுக்கும் சிவநெறிக்கும் தீங்கு செய்பவர்களுக்கு அதற்கு தடையாக இருப்பவர்களை எப்படி தண்டிக்கிறோமோ அதே போல உன்னை போல இழிவானவர்களையும் கொல்ல வேண்டும். யாரை பார்த்து இழிவானவன் என்று கூறினாய்?
இவன் எனது உதவியாள். என்னோடு சம்பந்தப்பட்டவனை எவன் இழிவாக பேசினாலும் அதை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். என்ன பதில் எதுவும் கூறாமல் அமைதியா இருக்கிறாய் கோமதி? சித்தா, அவர் வெளியூரால். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் உன்னை இங்கு விட்டுவிட்டு அவர் ஊருக்கு சென்று விடுவார். பின்பு நீ மட்டும் இங்கு தனியாக தத்தளிப்பாய் அல்லவா? அப்போது நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். கோமதி, கோபம் கொள்ளாதே. எப்படி குருவே அமைதியாக இருப்பது? உங்களை இப்படி இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்மீது தவறு உள்ளதாக அவர்கள் கருதுகிறார்கள். அதன் காரணத்தால் நம்மீது கோபம் கொண்டு நம்மை இழிவுபடுத்துகிறார்கள். இந்த உலகத்தில் செல்வம், கோபம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதை விட நாவினை அடக்கிவிட்டாலே போதும். எந்த ஒரு தீமையும் நிகழாது. குருவே, உங்களுக்கு என்னை நெறிப்படுத்தும் பொறுப்பு உள்ளது. அதனால் நீங்கள் எனக்கு அறிவுரை கூறுகின்றீர்கள். ஆனால் இவர்கள் அளவு மீறி பேசுகின்றார்கள். இவர்களை நாம் எதுவும் கூறாமல் எப்படி அமைதியாக இருப்பது? எல்லா செயலுக்கும் ஒரு தகுந்த காரணம் இருக்கும் கோமதி. நீ அதனை அறிந்து கொள்வதற்கு தாமதமாகும். ஆதலால் நீ கோபம் கொள்வதால் எதுவும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை. கோபத்தால் ஏற்படும் ஒரே விஷயம் துன்பம் மட்டுமே. அதை மறந்துவிடாதே. செய்வது கொலை. இதில் சுற்றி இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுகிறாய்.